வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனா துணை சீரியலில் இணைய எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமாங்க. பாண்டியனோட கடைத்திறப்பு விழாவுக்காக நிலா ரெடியாகி வெளியே வந்து நிற்க, ஐயோ எவ்வளவு அழகா இருக்கா, சேலை கட்டிய நிலா அப்படின்னு சோழன் நிலாவை முழுங்குற மாதிரி பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு. டேய் பாண்டி வாடா சீக்கிரம் அப்படின்னு சேரன் கூப்பிட பாண்டி ஷர்ட்டை மாத்திட்டு வர்றாரு. அவரு வானதி வாங்கி கொடுத்த ஷர்ட்டை போட்டுட்டு வர கலாய்க்கலான்னு சோழன் நிமிர்ந்து நிற்க, டேய் இந்த சட்டை சூப்பரா இருக்குடா அப்படின்னு சேரன் சொல்றாரு. சோழனுக்கு பொசுக்குன்னு ஆயிடுது. ஏன் அளவுக்கு இல்லைன்னாலும் ஓகே அப்படின்னு சோழன் சொல்ல, ரொம்ப தாங்குற மாதிரி பாக்குற நிலா ஏங்கன்றாங்க. ஓகேடா, சர்டிபிகேட்லாம் எனக்கு தேவையே இல்லைங்கிற மாதிரி பாக்குறாரு பாண்டி. உங்க அப்பாவை ஒரு வார்த்தை கடைக்கு வர சொல்லி கூப்பிடலாம்ல அப்படின்னு நிலா பாண்டி கிட்ட சொல்ல, அவருக்கு தான் தெரியுமேங்க அப்படிங்கிறாரு பாண்டி. ஒரு வாட்டி கூப்பிடுங்களேன் அப்படின்னு நிலா சொல்ல, சரிங்க கூப்பிடுறேன் அப்படின்னு பாண்டி வெளியே அவங்க அப்பா கிட்ட வர்றாரு. அவர் டேப் ரெக்கார்டர்ல பாட்டை ரசனையோட கேட்டுட்டு இருக்காரு. கடை திறப்பு விழாவுக்கு வந்துருங்கன்னு பாண்டி சொல்ல, டேய் அதுக்கு தாண்டா புறப்பட்டு உட்கார்ந்துருக்கேன், நீ போ வர்றேங்கிறாரு நடேசன். அப்படின்னு பாண்டி கிளம்ப, இவரு அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு அப்படின்னு அவரு ஜாலியா பாடிட்டு இருக்காரு. நம்ம குடும்பத்திலேயே இப்படி ஒரு நல்ல நாள் வரும்னு நான் நினைக்கவே இல்லப்பா, எல்லாமே நல்லபடியா நடக்குது, மனசுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சேரன் சொல்ல, சோழன் நிலா ரெண்டு பேரும் சந்தோஷமா சிரிக்கிறாங்க. நிலா சுத்தி முத்தி பார்த்துட்டு, ஆமா பல்லவன் எங்கன்னு கேக்குறாங்க. அதை ஏன்பா கேக்குற, அவனுக்கு இன்னைக்கு செமஸ்டர் எக்ஸாமா, அவனும் போக மாட்டேன் கடை திறப்பு விழாவுக்கு தான் வருவேன்னு சொன்னான். இல்லடா இப்ப போகலன்னா அப்புறம் அரியர்ஸ் வந்துரும்னு சொல்லி அடிச்சு அனுப்பி வச்சுட்டேங்கிறாரு சேரன். பரவாயில்லண்ணா நல்ல வேலை பண்ணீங்க, ஏற்கனவே ஒரு அரியர் வச்சிருக்கான், அதுவும் இது கூட சேர்ந்துருங்கிறாங்க நிலா. என்னது, நமக்கு தெரியாத விஷயம்லாம் இவளுக்கு தெரியுதே, இவ்வளோ அப்டேட்டடா இருக்கா, இது நிஜமான்ற மாதிரி சோழன் பார்க்க, என்னது ஏற்கனவே ஒரு அரியர் வச்சிருக்கானா அப்படின்னு சேரன் அதிர்ச்சியோட கேட்கிறாரு. உடனே நிலா சுதாரிச்சுக்கிட்டு, ஐய வாய் தவறி உளறிட்டோமோ அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்ல 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 இப்ப எக்ஸாமுக்கு போகாம இருந்தா அரியர் வந்துரும்ல, அதை பத்தி சொன்னேன் அப்படின்னு நிலா பூசி மெழுக. ஓ அத சொல்றியா, சரி சரின்னு சேரன் அப்படியே நம்பிக்க, எதையும் மறைக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு பாக்குறாரு சோழன். ஆனா நிலா புடவை கட்டி இருக்குதுல, அதை பார்த்துட்டு இதை மறந்துட்டு, ஏங்க இந்த புடவைக்கு பூ ஏதாவது வேணுமான்னு கேக்குறாரு. புடவைக்கா அப்படிங்கிற நிலா புடவைய கையில தூக்க, ஐயோ மறுபடியும் புடவைய பேச சொன்னாலும் சொல்லிடுவா அப்படின்னு நினைக்கிற சோழன், இல்ல இல்ல உங்களுக்கு உங்களுக்கு பூ எதுவும் வேணுமா அப்படின்னு கேட்க, வச்சா நல்லா தான் இருக்கும், ஆனா நான் வாங்கலையேங்கிறாங்க நிலா. நான் வாங்கியிருக்கேனே, ஒரு நிமிஷம் அப்படின்னு சேரன் அந்த பக்கம் போக ஆன்னு பார்த்துட்டு இருக்காங்க நிலா. சேரன் பரவாயில்லையே இவ்வளோ யோசிக்கிறான், எப்படியோ எல்லாம் நல்லபடியா நடந்தா சரின்னு சந்தோஷமா சிரிக்கிறாரு. சோழன் வழக்கமா உட்கார இடத்துல போய் ஒரு கவர் எடுத்துட்டு வந்து இந்தாங்க நீட்டுறாரு. நிலாவும் அப்படின்னு ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு தேங்க்யூன்னு வாங்கிக்கிறாங்க. சரி நான் வெளியே இருக்கேன், நீங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு ஒரு ஷாப்பர் பேக் தூக்கிட்டு சேரன் வெளியே போறாரு. நிலா பூவை எடுத்து நாலா மடிச்சு தலையில வச்சுட்டு ஹேர் பின் தேடுறாங்க. அவங்க இங்க அங்கன்னு தேடிட்டு இருக்க, ஏங்க பின்னு தானே தேடுறீங்க, இதோ வச்சிருக்கேனே அப்படின்னு பாக்கெட்ல இருந்து படக்குன்னு எடுத்து கொடுக்குறாரு. எப்பவுமே பாக்கெட்ல ரெடிமேடா பொய்ய தானே வச்சுட்டு சுத்திட்டு இருப்பீங்க, இப்ப என்ன பின்னெல்லாம் கூடவா வச்சிருக்கீங்கன்ற மாதிரி பாக்குற நிலா. பரவாயில்லையே அப்படின்னு வாங்கிக்கிறாங்க. நிலா ஹேர்பின்ன போட்டுட்டு இருக்க, ஏங்க வைக்கிறது கஷ்டமா இருந்தா நான் வேணா வச்சு விடவான்னு கேக்குறாரு. நிலா அப்படியே பூ ஒரு கையும் பின்ன ஒரு கையிலையுமா எடுத்துக்கிட்டு, எனக்கே கை எட்டும் நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கண்ணாடி பக்கம் திரும்பி வைக்க போறாங்க. ச்சே ஜஸ்ட் மிஸ் அப்படின்னு புலம்பிக்கிறாரு சோழன். நிலா இன்னைக்கு நான் கொடுத்த பூவை வாங்கிட்ட, நாளைக்கு இந்த பூவை வச்சு விடுங்கன்னு சொல்ல வைப்பேன், இதெல்லாம் நடக்குதா இல்லையான்னு பாரு அப்படின்னு அவரு பகல் கனவு கண்டுகிட்டே நிலா பூ வைக்கிறத பார்த்துட்டு இருக்காரு. வானதி வீட்டுல அவங்க அம்மா, என்ன பண்ண சொல்றடி, பொம்பளை பிள்ளை வேணும்னு ஆசையா பெத்து வளர்த்து பாராட்டி சீராட்டி வளர்த்தோம், ஆனா அது தரிகட்டல்ல தெரியுது, ஒவ்வொரு நிமிஷமும் என்னை 7:30 இழுத்துட்டு வர போறாளோன்னு பயமா இருக்குடி, அதை ஏன் கேக்குற, என்ன சொல்ல முடியும் என்ன செய்ய முடியும் சொல்லு அப்படின்னு அவங்க அம்மா போன்ல பேசிட்டு இருக்க. வானதி அழகா ஒரு புடவையை கட்டிக்கிட்டு ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு ரூம்ல இருந்து கதவை திறந்துட்டு வெளியே வந்து கண்ணாடி முன்னாடி நிக்கிறாங்க. சொன்னா எங்க கேக்குறா அப்படின்னு சொல்லிக்கிட்டே திரும்புறவங்க வானதி ரெடி ஆயிட்டு இருக்கத பாக்குறாங்க. கோமதி ஒரு நிமிஷம் போனை வை, நான் கூப்பிடுறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அதே வேகத்துல வானதி பக்கம் திரும்பி, ஏய் புடவையை கட்டிட்டு எங்கடி போற அப்படின்னு கேட்க, வானதியா மதிக்க போறாங்க. மதிக்கவும் இல்ல பதில் சொல்லவும் இல்ல. 4 சரமா பூவை எடுத்து நறுக்குன்னு பின்ன குத்திட்டு இருக்காங்க. முடியை இப்படி இழுத்து விட்டு பூவை அப்படி இழுத்து விட்டு அவங்க பார்த்துட்டு இருக்க, ஏண்டி நான் உன்னதானே கேக்குறேன், காதுல உழுவுதா அப்படின்னு அவங்க அம்மா கேட்டுட்டு இருக்க. அப்படி அங்க ஒரு ஜீவராசியே இல்லாத மாதிரி வானதி போய் சாமி கும்பிடுறாங்க. மறுபடியும் கண்ணாடி கிட்ட வர, அடியே இங்க நான் ஒருத்தி கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு அவங்க அம்மா புலம்பிட்டு இருக்க. வானதி நல்ல பெரிய பொட்டா எடுத்து நெத்தில வைக்கிறாங்க. அடுத்ததா கையில மொபைல் எடுத்துட்டு அவங்க வேகமா திரும்ப அவங்க அம்மாவும் வேகமா எழுந்து கைய பிடிச்சிட்டு, ஏய் ஏண்டி
இப்படி புடவையை கட்டிட்டு மினிக்கிட்டு எங்கடி போற அப்படின்னு கேட்க விடுன்னு கையை தட்டி விடுறாங்க வானதி. இங்க நான் ஒருத்தி உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு வர்ற, பூ வைக்கிற, அதை செய்யற, இதை செய்யற, பாத்துக்கினே இருக்கேன், அப்படியே போய்கிட்டே இருக்கிற, நான் கேட்கறதெல்லாம் காதுல உழுவுதா இல்லையா உனக்கு அப்படின்னு அவங்க அம்மா கேட்டுட்டு இருக்க. அவங்க அம்மாவையே ஒரு மாதிரியா முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க வானதி. என்னடி அவன் கடைக்கு போறியா இல்ல திருட்டுத்தனமா அவனை போய் கண்ணாலம் கட்டிக்க போறியா? நீ புடவை கட்டிட்டு கிளம்புனால எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுடி. ஒழுங்க மரியாதையா நீ இப்ப என்கிட்ட எங்க போறேன்னு சொல்லு அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, ஒருவேளை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னா உங்ககிட்ட சொல்லாமல்லாம் போக மாட்டேமா. உங்க எல்லார்கிட்டையும் தெளிவா நான் சொல்லிட்டு தான் போவேன். இப்ப அதுக்காக நான் ஒன்னும் போகல, பாண்டியோட கடை திறப்பு விழாவுக்கு தான் நான் போறேன், சரியா? போ அப்படின்னு வானதி நடக்க ஆரம்பிக்க அவங்க அம்மா வானதி கையை ஒரு பக்கம் பிடிச்சிக்கிட்டு மெயின் டோரை போய் சாத்துறாங்க. அம்மா விடுமா, விடுன்னு சொல்றேன்ல, என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு வானதி துள்ளிட்டு இருக்க. ஏய் என்னடி கொழுப்பேறி போச்சா உனக்கு? காலையில வெளியே போனா ராத்திரிக்கு தான் வீட்டுக்கு வர. உனக்கு எத்தனை மணிக்கு காலேஜ் முடியுது? ஆனா தினம் 8 மணிக்கு தான் நீ வீட்டுக்கு வர. அதுவும் நேத்து ராத்திரிலாம் 10 மணிக்கு நீ வீட்டுக்கு வர. என்னடி இது ஊடன்னு நினைச்சியா இல்ல வேற என்னன்னு நினைச்ச? இங்க பாரு, இன்னைக்கெல்லாம் நீ ஊட்ட தாண்டவே முடியாது. மரியாதைய உள்ளர போன்னு ரூம கைய காமிக்கிறாங்க உங்க அம்மா. ஓ இஷ்டத்துக்கு இங்க ஆடலாம்னா நினைக்காத, போ உள்ளன்னு தள்ளுறாங்க உங்க அம்மா. அம்மா இருமா இரு அப்படிங்கிற வானதி மொபைல் எடுத்து, இதோ அன்னைக்கு வந்தாங்களே அந்த இன்ஸ்பெக்டர் நம்பர் இருக்கு, ஏதாவது பிரச்சனைன்னா எனக்கு ஃபோன் பண்ணு, நான் உன் குடும்பத்தையே தூக்கி உள்ளர வைக்கிறேன்னு சொன்னாங்க, மறந்துருச்சா என்ன? ஃபோன் பண்ணவா அப்படின்னு வானதி கேட்க அவங்க அம்மா வாய் பேச முடியாம அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. சொல்லுமா, ஃபோன் பண்ணவா அப்படின்னு வானதி கேட்க அவங்க அம்மா வானதியோட முகத்தையும் மொபைலையும் பார்த்துட்டே இருக்காங்க. அடிக்கடி அவங்க ஃபோன் பண்ணி செக் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. நான் மட்டும் இப்போ ஒரு ஃபோனை போட்டு உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணினேன்னு வை, நீ உன் புருஷன் உன் புள்ள தடிமாட்டு பைய எல்லாரும் ஜெயிலுக்கு தான் போவீங்க. சொல்லு, ஃபோன் பண்ணவா சொல்லு, ஃபோன் பண்ணவா சொல்லு அப்படின்னு வானதி கேட்க இப்போ அவங்க அம்மா வாய்ப்பேச்சு இல்லாம அப்படியே நிக்கிறாங்க. தள்ளு அப்படின்னு வானதி பிடிச்சி தள்ளுல அவங்க அம்மா 4 அடி தள்ளி வந்து சோஃபா கிட்ட நிக்கிறாங்க. போய் கோமதி கிட்ட ஃபோன் பேசு போ அப்படிங்கிற வானதி கதவை திறந்துக்கிட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் கதவை சாத்திக்க, ஐயோ பைத்தியக்காரி அப்படின்னு தலையில அடிச்சுக்கிறாங்க அவங்க அம்மா. பாண்டியனோட கடை பெரிய அளவுல டெக்கரேட் பண்ணப்பட்டிருக்கு. ப்ளூ அண்ட் ஒயிட் பலூன்ஸ், கொஞ்சம் ஹேங்கிங்ஸ், பனவோல தோரணம் அப்படின்னு ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கு. மேல போர்டும் இருக்கு. செவுத்துல டூல்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா அடுக்கியிருக்காங்க. ஒரு பைக்கோட மினியேச்சர் அங்க ஒட்டியிருக்காங்க. அழகான சுவாமி படம், அதுக்கு மாலை, கான்ட்ராஸ்டான பெயிண்ட், அழகா அடுக்கப்பட்ட பைப்ரிஞ்ச், ஸ்பேனர்ஸ் அப்படின்னு எல்லாமே சூப்பரா இருக்கு. இன்னொரு வால்ல ஒரு புல்லட்டோட பிக்கு, அதோட ஸ்பேர் பார்ட்ஸு, அதுக்காக கொஞ்சம் டிராயிங்ஸ் அப்படின்னு படம் முறைந்து பாகங்களை குறின்னு சயின்ஸ் எக்ஸாம்ல கொடுக்குற மாதிரி செவரு அழகா நிறைச்சிட்டு இருக்கு. என்ட்ரன்ஸ்ல வெள்ளை ட்ரெஸ் போட்ட சேர்ஸ் அணிவகுத்து நிக்க பெரிய ஆர்ச் மாதிரி பலூனை கட்டி விட்டுருக்காங்க. பாண்டி சாமி படத்துக்கு பூ வச்சுக்கிட்டு இருக்க. வர்ற காரை கண்ணன் ப்ரோ பாக்குறாரு. சோழன் காரை கொண்டு வந்து நிறுத்த ஃபர்ஸ்ட் சேரன் இறங்குறாரு, அடுத்து நிலா. இதை பாக்குற கண்ணன் ப்ரோ பாண்டியன அப்படின்னு கூப்பிட என்னடாங்கிறாரு, எல்லாரும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல வந்துட்டாங்களான்னு அவர் திரும்ப பாண்டி அப்படின்னு சிரிப்போட சேரன் வர, கூடவே நடேசனும் தோல்ல துண்டோட வர்றாரு. அதுக்கு அடுத்து நிலா வர, காரை லாக் பண்ணிட்டு சோழனும் வர்றாரு. வாங்கன்னு பாண்டி வர, பாண்டி நல்லா இருக்குடா என்ன எல்லாத்தையும் பார்த்துட்டு தம்பியை ஹக் பண்ணிக்கிறாரு சேரன். வாங்கன்னு அவங்க அப்பாவையும் ரிசீவ் பண்றாரு. நல்லா பண்ணிட்டானாட்ருக்கு அப்படின்னு நடேசன் சொல்ல, உள்ளர வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு கூட்டிட்டு வர்றாரு. ஏய் பாண்டி, மொத்தமா எல்லாத்தையுமே மாத்திட்டியேடா, சூப்பரா இருக்கு அப்படின்னு சேரன் ஆச்சரியமா பார்த்து பாராட்டிக்கிட்டு இருக்காரு. வர்ற நிலா அப்படியே அந்த பலூன்ஸ் அங்க உள்ளர இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிறாங்க. அட சூப்பரு, அடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே சோழன் உள்ளர போக ஏங்க அப்படின்னு சோழனோட கைய டப்புன்னு பிடிக்கிறாங்க நிலா. சோழன் நிலாவோட முகத்தை பார்க்கல, அவங்க பிடிச்சிருக்க கையை தான் பாக்குறாரு. ஏங்க அங்க பாருங்களேன்னு நிலா சொல்ல, அவரோட பார்வை நிலா அவரோட கைய பிடிச்சிருக்க இடத்துலயே தான் இருக்கு. அப்படியே மெதுவா நிமிந்து நிலாவோட முகத்தை பார்த்துட்டு இருக்க. சோ எவ்வளோ அழகா இருக்குல்ல, அங்க பாருங்களேன் அப்படின்னு நிலா சொல்ல, அவரு நிலா பிடிச்சிருக்க கையையும் அவங்கள முகத்தையும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்க. பட்டுன்னு அவர் கையில ஒரு அடியை போட்டு, ஏங்க அங்க பாருங்கன்னு காட்டுறாங்க நிலா. கனவுல இருந்து வெளியே வர்ற சோழன் அப்படியே நிமிந்து பாக்குறாரு. ஆஹா சூப்பரா இருக்குங்க அப்படின்னு சோழன் சொல்ல, ஆமாங்கிறாங்க நிலா. சரி வாங்க உள்ள போலாம் அப்படின்னு சோழன் வர, நிலாவும் கூட வர்றாங்க. அட அதெல்லாம் ஷோரூம்ல வச்சிருக்க மாதிரியே வச்சிருக்காங்க அப்படின்னு நடேசன் ஆச்சரியமா சந்தோஷமா பாராட்டிட்டு இருக்காரு. ஆமாப்பான்னு சேரனும் அதை ரசனையோட கேட்டுட்டு இருக்காரு. எல்லாம் உள்ளர வந்து ஆன்னு பாக்குறாங்க. அங்கங்க வால்ல பைக்கோட மினியேச்சர்ஸ், அழகழகான போஸ்டர்ஸ் அப்படின்னு இருக்க. இதெல்லாம் பாக்குற நிலா, சூப்பர் பாண்டி, எல்லா ஐடியாவையும் கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நிலா சொல்ல, எல்லாம் நீங்க அனுப்புன போட்டோக்களை வச்சுதாங்க பண்ணேன் அப்படின்னு பாண்டி சொல்ல, டேய்
நேத்து பார்த்ததை விட இன்னைக்கு டோட்டலா அப்படியே டிஃபரெண்டா மாத்திட்டியடா பாண்டி அப்படின்னு ஆச்சரியப்படுறாரு சோழன். டேய் பாண்டி, நல்லா இருக்குடா கடை, உனக்கும் ஓனர் கலை வந்துருச்சே முகத்துல அப்படின்னு நடேசன் சொல்ல, பாண்டிக்கு டக்குன்னு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அதை ஏத்துக்கிறதா இல்ல நீ என்ன சொல்றதுன்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்றதா அப்படின்னு எதுவும் சொல்ல முடியாம அவரு தடுமாறிட்டு இருக்க நடேசன் ஒரு பெருமிதமா சந்தோஷமா சிரிக்கிறாரு. பாண்டி, எத்தனை பேருடா வருவாங்க அப்படின்னு சேரன் கேட்க, சொல்லியிருக்கேன் வருவாங்கங்கிறாரு அவரு. சரி சரி, நான் டீ காஃபி எல்லாம் சொல்லியிருக்கேன், வந்துடும், எல்லாருக்கும் கொடுத்துடலாம் என்ன அப்படின்னு சேரன் கேட்க, சரிண்ணே சரிண்ணேங்கிறாரு பாண்டி. எல்லாரும் சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்க, ஏங்க அண்ணே போர்டு கவனிக்கலையோ அப்படின்னு சோழன் நிலா கிட்ட கேக்குறாரு. அப்படிதாங்க நினைக்கிறேன், பேசாம நீங்களே கூப்பிட்டு காட்டிடுறீங்களா அப்படின்னு நிலா கேட்க, அப்படிங்கிறீங்க அப்படின்னு சோழன் கேட்க, நிலா ஆமான்னு தலையாடுறாங்க. காட்டிடுவோம் அப்படிங்கிற சோழன், அண்ணே இங்க வான்னு கூப்பிட நிலா சிரிப்போட பாத்துட்டு இருக்காங்க. செவுத்துல இருந்த பிக்கெல்லாம் ஆணு சேரன் பாத்துட்டு இருக்க, அண்ணே வான்னு கூப்பிடுறாரு சோழன். என்னடான்னு வந்து நிக்க, என் கூட கொஞ்சம் வாயங்கிறாரு. எங்கடா எல்லாரும் வர்ற நேரம் ஆயிடுச்சேடா, நாம இங்க இல்லன்னா நல்லா இருக்காதுங்கிறாரு சேரன். இந்த லூசு பையன் எங்க கூப்பிடுறான் இந்நேரத்துல அப்படிங்கிற மாதிரி நடேசன் பார்த்துட்டு இருக்க அதே பார்வை தான் பாண்டியோட முகத்திலே நிக்குது. நான் என்ன செவ்வாய் கிரகத்துக்கா கூப்பிடுறேன், வாசலுக்கு தானே கூப்பிடுறேன், வானே அப்படின்னு சோழன் சொல்ல நிலா சிரிப்போடைய பார்த்துட்டு இருக்காங்க. வாசலுக்கா அப்படின்னு அவரை கேள்வி கேட்டுட்டு அங்கேயே நிக்க, அட வானே கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் நீ கேட்டுக்கிட்டே இருக்கிற அப்படின்னு கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாரு சோழன். நீ முதல்ல இங்க வா அப்படின்னு வெளியே கூட்டிட்டு வரவரு கொஞ்சம் ரோட்ல வந்து நின்று மேல பாத்தியான்னு காமிக்கிறாரு. வானத்தை பார்த்துட்டு, என்னடா மழை வர்ற மாதிரி இருக்காங்கிறாரு சேரன். மழையா? மழை வர்ற மாதிரி இருக்குது, போய் கூட எடுத்துட்டு வா போ அப்படின்னு நக்கலா சொல்றாரு சோழன். ஏய், முன்னாடியே சொல்லி இருக்கலாம்ல, வீட்லயே எடுத்து வச்சிருப்பேன்ல, ஏண்டா அப்படின்னு சேரன் சொல்ல, ஐயோன்னு அழுத்துக்கிறாரு சோழன். கூட போய் வாங்கிட்டு வந்துடலாமா அவர் ஒரு எட்டு எடுத்து வைக்க மறுபடியும் அவரோட கையை பிடிச்சிக்கிட்டு, அண்ணே மேல நிமிந்த கடையோட போர்டை பாருண்ணே அப்படின்னு சோழன் சொல்ல சேரன் நிமிந்து பார்க்குறாரு. அதில் சேரன் மெக்கானிக் ஷாப் அப்படின்னு கொட்டை எழுத்துல எழுதி ஒரு பக்கம் மொபைல் நம்பரும் இன்னொரு பக்கம் பாண்டியனும் கீழே அட்ரஸும் ஸ்பேனர் பிக்கும் இருக்கு. அதுக்கு ஒரு பெரிய மாலை போட்டிருக்காங்க. திரும்பி பார்க்குற சேரன் கண்ணை கூட இசைக்காம அப்படியே பார்த்துட்டு இருக்க. பாத்தியா எப்படி போட்டிருக்கான் பாத்தியா, சேரன் மெக்கானிக் ஷாப், உன் பேர் வச்சிருக்கான் பாத்தியா அப்படின்னு சோழன் சொல்ல, இவங்க 3 பேர் இங்க நின்று பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. சேரன் இன்னும் தலைய கூட அசைக்கல. மேல பாக்குறவரு அப்படியே உள்ள இருக்கவங்கள பார்க்க பாண்டி வெளியே வர்றாரு. பாண்டி அவங்கள நோக்கி நடக்க, அங்கிள் ஒரு நிமிஷம் இங்க வாங்கலன்னு கூப்பிடுறாங்க. நிலா எங்கம்மா அப்படின்னு அவரு கேட்க, வாங்க சொல்றேன் அப்படின்னு நிலா அவரோட கையை பிடிக்க போக, இரு நானே வந்துடுறேன் போ அப்படின்னு அவரும் வெளியே வர்றாரு. டேய் பாண்டி அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க, அங்க பாருங்க நிலா காமிக்க, அட சேரன் மெக்கானிக் ஷாப் சூப்பரா இருக்கேன்னு இருக்காரு. டேய் என்னடா இது, எதுக்குடா கடைக்கு இந்த பேர்லாம் வச்சிருக்க அப்படின்னு சேரன் கேட்டுட்டு இருக்காரு. ஆமாண்ணே, இப்ப அதுக்கு என்னன்றாரு பாண்டி. டேய் பாண்டி, நீ சர்ப்ரைஸ்ன்னு சொன்னப்ப கூட என் பேரை வைக்க போறியோன்னு நினைச்சேன் அப்படின்னு சோழன் சொல்ல, ரொம்ப அவசியங்கிற மாதிரி நிலா கைய தட்டுறாங்க. சும்மாங்கிறவரு, ஆனா கலக்கிட்ட பாண்டி, இதான்டா சர்ப்ரைஸ் அப்படின்னு சோழன் சொல்ல பாண்டி சந்தோஷமா சிரிக்கிறாரு. சேரன் ரொம்பவே நெகிழ்ச்சியோட போர்டை பார்த்துட்டு மறுபடியும் தம்பியை பாக்குறாரு. ஓகே, எல்லாம் சிறப்பா இருக்கு, செய்ய வேண்டியதை செய்யுங்க, நான் உட்கார்ந்துக்கிறேன்னு ஒரு சேரை பிடிச்சி உட்கார்றாரு நடேசன். பாண்டி, கடைக்கு இந்த பேர் சூப்பர், த பெஸ்ட் சாய்ஸுங்க அப்படின்னு நிலா சொல்ல, தேங்க்ஸுங்கிறாரு அவரு. ஏய், என் பேர் எதுக்குடா வச்ச, உன் பேர் வச்சிருக்கலாம்ல, இல்ல அப்பா பேர் வச்சிருக்க வேண்டியது தானே, இல்ல பல்லவன் பேரையாவது வச்சிருக்கலாம்லடா, என் பேர் எதுக்குடா வச்ச அப்படின்னு சேரன் படபடப்பா கேட்குறாரு. அண்ணே, சின்ன வயசுல இருந்து நீ தானே எங்களுக்கு எல்லாமே, நீ தானே எங்க எல்லாரையுமே எடுத்து வளர்த்த, நீ இல்லைன்னா நாங்க 3 பேருமே கிடையாதுன்னு, அதுக்கு நான் செய்யறதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னுங்கிறாரு பாண்டி. டேய் ஏய், அதுக்காக என் பேரை வைப்பியாடா, டேய் பல்லவன் பேரை வச்சிருக்கலாம்டா அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க. அண்ணே, உள்ளுக்குள்ள உனக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்குங்கிறது உன் முகத்திலேயே தெரியுது, இவரு கண்ணெல்லாம் வேர்க்குது அப்படின்னு தொடச்சு விடுறாரு சோழன். உண்மையிலேயே சேரன் ரொம்பவும் நெகிழ்ந்து போய் ஆனந்த கண்ணீர்ல நிக்க நடேசனை பார்த்து அழகா சிரிச்சிட்டு இருக்காரு. அண்ணே, இந்த சந்தோஷத்தோட அப்படியே ஒரு ஸ்வீட் சாப்பிடுவோமா அப்படின்னு சோழன் கேட்க, ஆமாண்டாங்கிறாரு பாண்டியம். கண்ணா, அந்த ஸ்வீட் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல, தோ போய் அப்படின்னு எடுத்துட்டு வரேன்னு ஓடுறாரு கண்ணன். அண்ணே வானே அப்படின்னு அவரை கூட்டிக்கிட்டு உள்ளர வர்றாங்க. எல்லாருக்கும் கொடு அப்படின்னு சொல்ல, கண்ணன் ப்ரோ முதவேலியா ஸ்வீட் எடுத்துட்டு நடேசன் கிட்ட போறாரு. ஸ்வீட்டா கொண்டா அப்படின்னு அவரு ஒரு பீஸ் எடுத்துக்க அடுத்து சேரன் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு. அவரு கொஞ்சம் பீஸ கையில எடுக்க, சாப்பிடுன்னு பாண்டி சொல்ல அதுல பாதியை உடைச்சு தம்பிக்கு ஊட்டி விடுறாரு. அடுத்தது சோலா இந்தாண்டு மீதி அவருக்கு ஊட்டி விடுறாரு. நாம ட்ரை பண்ணுவோம், ஒர்க் அவுட் ஆகுதான்னு பாப்போம் அப்படின்னு சோழன் ஸ்வீட் எடுத்து நிலாவுக்கு ஊட்டி விட போறாரு. இதை எதிர்பார்க்காத நிலா டக்குன்னு தலையை கொஞ்சம் பின்னுக்கு இழுத்துக்கிட்டு,
என்ன பண்றீங்கன்னு கேக்குறாங்க. இல்ல எல்லாரும் மாத்தி மாத்தி ஊட்டிக்கிறாங்க, அதான் நானும் உங்களுக்கு கொடுக்கலாமேன்னு அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க பாண்டி அவங்க அண்ணனுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்காரு. கையிலேயே கொடுங்க அப்படின்னு நிலா சொல்ல, பக்கி பைய இங்கிதம் தெரியாம அலையுது அப்படின்னு பாக்குறாரு நடேசன். அப்புறம் கடுப்போட நிலா கைய நீட்ட லொட்டுன்னு கையில வைக்கிறாரு. ஏன் நாங்க ஊட்டினா என்னவா, கொஞ்சம் கூட நம்ம மேல ஃபீலிங்ஸே இல்லையா அப்படின்னு இவரு புலம்பிட்டு இருக்க நிலா ஸ்வீட்டை வாயில போட்டு ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவரு முதல் தடவையா நிலாவை முறைச்சிட்டு இருக்க, உன் பார்வையில என்னை ஒண்ணும் பண்ணாது போடா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஜாலியா ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒரு போட்டோ எடுத்துக்கலாமாங்கிறாரு பாண்டி. அப்படின்னு நிலா தலையாட்ட உம்முங்கிறாரு சோழனும். ஏண்டா போட்டோ எடுக்கிறது தான் எடுக்கிறீங்க, உள்ளர நின்று எடுப்பீங்க, வெளியே நின்று கடை பேர் தெரியற மாதிரி எடுங்கடா போங்க அப்படின்னு நடேசன் சொல்ல, நைஸ் ஐடியா அப்படின்னு சிரிக்கிறாங்க நிலா. வாங்கன்னு சொல்ல எல்லாரும் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு வெளியே வர்றாங்க. அங்கிள் வாங்கன்னு கூப்பிட போமா வர்றேங்கிறாரு அவரு. சோழன் கொஞ்சம் கடுப்போட பின்னாடி வர, வாடான்னு சேரன் கூப்பிட வர வர அப்படிங்கிறாரு. அப்படியே அவரு பின்னாடி தயங்கி நின்றுட்டு இருக்க சோழன் வாங்கன்னு நிலா கூப்பிடுறாங்க. வாங்க கிட்ட வாங்க அப்படின்னு சொல்ல பியூஸ் போன பல்பு மாதிரி முகத்தை வச்சுட்டு வந்து நிக்கிறாரு. நடேசனுக்கும் சேரனுக்கும் இடையில அவரு தலையை மட்டும் நீட்டிட்டு நிக்க, சோழன் இங்க வாங்க இடம் இருக்குல்ல அப்படின்னு நிலா சொல்ல, என்னைய வந்துட்டு பாக்குறாரு. நீங்க தான் வாங்கன்னு கூப்பிட இதோ வந்துடுறேன்னு கனவுல பறக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஏன்னு சிரிச்சுட்டு டன் டன்னா வழிஞ்சிட்டு நிலா பக்கத்துல வந்து நிக்கிறாரு. நிலாவும் சிரிப்போட போட்டோவுக்கு போஸ் கொடுக்கறதுக்காக சோழனோட தோள்பட்டைய நெருங்கி வர்றாங்க. இருக்கு, நம்ம ஆளுக்கு நம்ம மேல காதல் இருக்கு, அதை இல்லாத மாதிரி காட்டிக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்றா கள்ளி அப்படின்னு முகமுழுக்க புன்னகையா காத்துல மிதந்துட்டு இருக்காரு அவரு நிலாவை பார்த்து வழிஞ்சிட்டு நிக்க, டேய் சோழா இங்க பாருடாங்கிறாரு பாண்டி. அப்படின்னு அவரு திரும்ப பாண்டி அவர் தோல்ல கைய போட்டுக்கிட்டு, சேரன் இன்னொரு கைய கண்ணன் ப்ரோ மேல வைக்க, அடுத்ததான் நடேசன், அடுத்தது சோழன், அடுத்தது நிலான்னு 5 பேரை நின்று செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க. கண்ணன் ப்ரோ குட்டி பையனா இருக்கிறதுனால அவர் கவுண்ட்ல எடுத்துக்கல, அவரையும் சேர்த்து 6 பேர் இருக்கிறாங்க. அப்படின்னு செல்ஃபி எடுத்துட்டு அவரு குனிய, காட்டுங்கிறாங்க நிலா. இதோ அப்படின்னு காட்டுறாரு. இது நல்லா இருக்குல்லன்னு நிலா சொல்ல, சூப்பருங்கிறாரு நடேசன். செம்மையா இருக்குல்லண்ணே அப்படின்னு பாண்டி கேட்க, அருமையா இருக்குடா அப்படின்னு தன்னோட இடத்துக்கு போறாரு நடேசன். கண்ணா பாருன்னு குனிஞ்சு காமிக்க, கண்ணனும் எடுத்த செல்ஃபியை ரசிச்சு பாக்குறாரு. இவங்கெல்லாம் மொபைலை பார்த்துட்டு இருக்க சேரன் அப்படியே நகர்ந்து போய் மறுபடியும் போர்டை பார்த்து கண்ணு வேர்க்க, என்னென்ன கண்ணு வேர்த்துக்கிட்டே இருக்கா அப்படின்னு சோழன் ஒரு தோல்ல கைய போட்டு கேட்க, கடைக்கு போய் ஏன் பேரை வச்சிருக்கான் பாருடா அப்படின்னு அவர் நெகிழ்ச்சியோட சொல்லிட்டு தலையை குனிஞ்சு நிக்க, சரி விடு, எல்லாரும் வர்ற நேரம் இப்படி சின்ன பிள்ளை மாதிரி கண் கலங்கிட்டு இருக்காத அப்படின்னு சோழன் சொல்ல, சேரனால கட்டுப்படுத்த முடியல, ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டு லைட்டான விசும்பலுக்கே போயிடுறாரு. அண்ணே கண்ணத்தோடனே வாண்ணே, அப்படி போய் உட்காருனே வாண்ணே அப்படின்னு சோழன் அண்ணனை கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. டக்குன்னு திரும்பி, பாண்டி நேத்து வரைக்கும் போர்டே இல்லையே, அதுக்குள்ள எப்படிடா ரெடி பண்ணேன்னு கேக்குறாரு. நான் எப்போவோ ரெடி பண்ண சொல்லிட்டேன்டா, நேத்தே வர வேண்டியது நான் தான், நாளைக்கு கொண்டு வாங்க, வீட்டுல இருக்கவங்களாம் சர்ப்ரைஸ் ஆகட்டும்னு சொன்னேன் அப்படின்னு பாண்டி சொல்ல, கலக்கிட்டடா கலக்கிட்ட அப்படின்னு பெருமையா பாக்குறாரு சோழன். மறுபடியும் போர்டை பார்த்துட்டு, இவ்வளவு பிளான் பண்ணியிருக்கியாடா, இதெல்லாம் எங்கிட்ட இருந்து கத்துக்கிட்டது தான் இல்ல அப்படின்னு அவரு நிலாவை பார்த்துட்டு பெருமையா கேட்க, டேய் ஏதாவது சொல்லிட போறேன் பாத்துக்க, ஒழுங்கா இருந்தீனா உனக்கு நல்லதுங்கிற மாதிரி பாக்குறாரு பாண்டி. ஐயோ எப்ப பார்த்தாலும் எதையாவது உளறிக்கிட்டே இந்த பெருமை அடிக்கிறதெல்லாம் தேவையான்ற மாதிரி நிலா பார்க்க, ஐய அப்படின்னு பாண்டி பக்கம் திரும்புற சோழன், டேய் ஆமான்னு சொன்ன என்னவா அப்படின்னு அடிக்குரல்ல மிரட்டவரு. சரி சரி பூஜைக்கு டைம் ஆயிடுச்சு, எல்லாரும் உள்ளருவாங்க அப்படின்னு நிலைமையை சமாளிக்கிறாரு. எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டு பாண்டியை போக போய் ரெடி பண்ணிட்டாங்கிறாரு நடேசன். அப்போ வண்டியை நிறுத்திட்டு 2 பேர் வர பாண்டி உள்ள இருந்து ஓடி வந்து, ஹேய் வாங்கடாங்கிறாரு. டேய் ஹாய்டா எப்படி இருக்கீங்க அப்படின்னு வர்றவங்க 2 பேரும் பாண்டியோட 2 கைக்கும் ஷேக் ஹேண்ட் கொடுத்துட்டு 3 பேருமா சேர்ந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப நாள் ஆச்சு, வாங்க வாங்க உட்காரு அப்படின்னு பாண்டி உட்கார வைக்கிறாரு. ஃப்ரெண்டா அண்ணன் நடேசன் கேட்க, ஆமா ஆமாங்கிறாரு. அண்ணா எடுத்துட்டு வான்னு சொல்ல அவரு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துட்டு வர்றாரு, எடுத்து சாப்பிடுங்க அப்படிங்கிற பாண்டி உள்ளர போறாரு. என்னடா பசங்களா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நடேசன் கேட்க, நல்லா இருக்கோம்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வானதி அப்படியே மணமேடைக்கு நடந்து வர்ற பொண்ணு மாதிரி ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க. வானதி மெக்கானிக் ஷாப் இல்ல வானதி 2 வீலர் ஒர்க்ஸ் இல்ல வானதி ஆட்டோமொபைல்ஸா, வானதி ஆட்டோமொபைல்ஸ் தான், நல்லா இருக்கு. இந்த 3த்துல என்ன பேர் வச்சிருப்பான், எதுவா இருந்தாலும் எனக்கு ஓகேப்பா. பாண்டி கிட்ட நிறைய மாற்றம் வந்துருச்சு, அன்பா பேசுறான், கட்டி பிடிக்கிறான், முத்தம் எல்லாம் கொடுக்கறான் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற வானதி, ஓ முத்தம் நான் கொடுத்தேனா, பரவாயில்ல அவன் தானே கட்டி பிடிச்சான் அப்படின்னு தனக்கு தானே பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே வர்றாங்க. ரோட்ல ரொம்ப ஜாலியா சந்தோஷமா ரோட்டை கிராஸ் பண்ணி கடை முன்னாடி வர்றவங்க மேல நிமிந்து பாக்குறாங்க. முதல் வேலையா அங்க சேரன் மெக்கானிக் ஷாப்னு இருக்கு. உங்களோட அத்தனை சந்தோஷமும் அந்த செகண்டே காணா போயிடுது. மூஞ்சி இருக அங்க நின்னு பாத்துட்டு இருக்காங்க வானதி. அப்படியே கீழே பாக்க எல்லாரும் நின்னு பேசிட்டு இருக்காங்க சந்தோஷமா. இன்னும் கடுப்பாகுது வானதிக்கு. எல்லாம் கரெக்ட் தான் இல்ல அப்படின்னு பாண்டி சொல்லிட்டு
பண்ணிட்டு இருக்க நிலா திரும்புறவங்க வானதியை பார்த்துடுறாங்க. வானதி வாங்க, என்ன அங்கேயே நிக்கிறீங்க அப்படின்னு கூப்பிட, வானதி வாமா உள்ளர அப்படின்னு சேரனும் கூப்பிடுறாரு. வா அப்படின்னு பாண்டியன் கூப்பிட, முகத்துல இருக்க சிரிப்பு மொத்தமா தொலைஞ்சு போக செருப்பு கழட்டி விட்டுட்டு வானதி வர்றாங்க. வாமான்னு நடேசன் கூப்பிட ஒரு பதில் கூட சொல்லாம வர்றாங்க. வாங்க அப்படின்னு சோழன் சொல்ல வானதி ஒன்னும் சொல்லாம வர்றாங்க. டேய் பாண்டி, வானதிக்கு ஸ்வீட் குடுறா அப்படின்னு சேரன் சொல்ல பாண்டிக்கு சந்தோஷத்துல கை காலே ஓடல. டேய் இந்தடான சோழன் எடுத்து கொடுக்க ஓடி போய் வாங்குறாரு. இந்தா ஸ்வீட் எடுத்துக்கோ வானதி அப்படின்னு பாண்டி நீட்ட வானதி மொறுப்பா பார்த்துட்டு இருக்காங்க. ஒன்னாவது எடுத்துக்க வேண்டியதானே, போதுமா அப்படின்னு கேட்க வானதி பேருக்கு கொஞ்சோண்டு கிள்ளிக்கிறாங்க. சம்பிரதாயத்துக்காக அதை வாயில போட்டு மென்னுட்டு இருக்காங்க. கடையை ஒரு பார்வை பார்த்துட்டு, என்ன வானதி வரும்போது வெளியில போர்டு பாத்தியா அப்படின்னு எரியிற நெருப்புல பெட்ரோல ஊத்துறாரு சோழன். உன் ஆளு சர்ப்ரைஸ்ன்னு சொன்னானே, அந்த சர்ப்ரைஸே இதுதான், எப்படி சும்மா மாசா இருக்குல்ல அப்படின்னு சோழன் கேட்க வானதியும் சமாளிச்சுட்டு சின்ன சிரிப்போட ஆமா மாசதான் அப்படின்னு பாண்டியை மறைச்சிட்டு இருக்காங்க. பாண்டியும் சந்தோஷமா சிரிச்சுட்டு அது இதுன்னு ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. வானதியும் எல்லாரும் பாக்குறப்ப சிரிச்ச முகத்தை காட்டுறதும் அவங்க அங்கங்க திரும்பி பேச இருகுன முகத்தோட நிக்கிறதுமா இருக்காங்க. ஆரியா அமர்க்கலப்படுத்தி இருக்கான் அப்படின்னு 2 பேர் பேசிட்டு வர வாங்கன்னு ஓடி போய் ரிசீவ் பண்றாரு பாண்டி. வாங்கன்னு ரிசீவ் பண்ண வாழ்த்துக்கள் தம்பி அப்படின்னு சொல்ல உட்காருங்கன்னு உட்கார வைக்கிறாரு. ஐயா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நடேசன் கிட்ட கேட்க, நல்லா இருக்கேன் உட்காருங்கன்றாரு அவரும். அப்போ 2 பசங்க ஏய் மச்சி அப்படின்னு கூப்பிட, வந்துட்டீங்களாடா ஒரு வழியா, வாங்க அப்படிங்கிற பாண்டி அவங்க தோல்ல தட்டி கொடுத்து உட்காருங்க வாங்கங்கிறாரு. டேய் கண்ணா டீ எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்ல கண்ணன் ப்ரோ எல்லாருக்கும் டீ கொண்டு வந்து கொடுக்குறாரு. அப்போ கடையோட ஃபார்மர் ஓனர் வர, அண்ணே வாங்கன்னு பாண்டி போக சேரன் சோழன் 2 பேருமே அண்ணே வாங்கன்னு வேகமா வெளியே வர்றாங்க. வாங்கண்ணே வந்து உட்காருங்கண்ணே வாங்கன்னு பாண்டி கூப்பிட, வாங்கன்னு கூட்டிட்டு வர சேரன் இவர் தான் எங்க அப்பான்னு சொல்ல, வணக்கங்க அப்படிங்கிற முன்னாள் கடை ஓனர் தெரியுமேங்கிறாரு. வணக்கம்னு நடேசன் எழுந்திருக்க, உட்காருங்க அப்படின்னு நடேசன் தோல்ல கைய வைக்கிறாரு. அவரு உட்காருங்கண்ணே அப்படின்னு சொல்ல அவரு உட்கார்றாரு. டேய் ஸ்வீட் எடுத்துட்டு வாடான்னு சேரன் சொல்ல, இதோ வரேனே அப்படின்னு ஆர்வமா ஓடி வர்றாரு சோழன். கடையை நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க. ஆமா அப்படின்னு நடேசன் அவரோட சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அண்ணே எடுத்துக்கோங்கன்னு ஸ்வீட்டை கொண்டு வந்து நீட்டுறாரு சோழன் பவ்யமா. பரவாயில்லையே பாண்டி, அண்ணன் பெரிய கடைக்கு பேரா வச்சிருக்கிற அப்படின்னு சொல்ல, ஆமாங்கண்ணே அப்படின்னு பாண்டி சந்தோஷமா சிரிக்கிறாரு. வானதி பயங்கர கடுப்போட பாண்டியை முறிச்சிட்டு இருக்காங்க. அவங்க கண்ணுக்கு மட்டும் பொசுக்கிற பவர் இருந்தா பாண்டியும் சேரனையும் ஒட்டுக்க எரிய விட்டுருப்பாங்க. எல்லாரும் சந்தோஷமா பேசி சிரிச்சிட்டு இருக்க அனீஸ் பாய் அவங்க தங்கச்சியோட வராரு. சாரியை கட்டிட்டு நடக்க கஷ்டமா இருக்குல்ல அப்படின்னு அண்ணன் சொல்ல, பரவாயில்ல நான் பாத்துக்கிறேங்கிறாங்க அவங்க. சரி பார்த்து முன்னாடி நட அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்லிட்டு இருக்காரு. சேரன் வானதி கிட்ட பேசிட்டு இருக்க இத சோழன் பாத்துடுறாரு. அண்ணனாவது சந்தாவை கூப்பிடாம இருக்கிறதாவது கரெக்டா வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிக்கிற சோழன், இதோ வர்றேன் அப்படிங்கிறவரு, அரே சந்தா ஆவோ அனீஸ் பாய் ஆவோங்கிறாரு. வணக்கம்னு சந்தா சொல்ல, தமிழ் வேறையா, வணக்கம் அப்படின்னு சோழன் சொல்ல, வாங்க வணக்கம் அப்படின்னு வந்து நிக்கிறாரு பாண்டி. வாங்க சந்தா எப்படி இருக்கீங்க அப்படின்னு நிலா கேட்க, மே அச்சிகும் அப்படின்றாங்க சந்தா. அனீஸ் பாய் வாங்கன்னு அவரோட கையை பிடிச்சி உள்ளர கூட்டிட்டு போறாரு பாண்டி. வானதி கிட்ட பேசிட்டு இருக்கிற சேரன் அப்படியே மெதுவா திரும்பி பார்த்து அசந்து போறாரு. ஏன்னா சந்தாவும் சரியில வந்திருக்காங்க. சேரன் பேசுறத நிறுத்திட்டு பார்த்துட்டு இருக்க வானதியும் திரும்பி பாக்குறாங்க. சந்தா நிக்கிறத பார்த்த உடனே தலையை ஒரு திருப்பிட்டு அவங்க அந்த பக்கம் போயிடுறாங்க. வந்த சந்தா மேல போர்டை பார்த்துட்டு அப்படியே வெக்கத்தோட சேரனை பார்க்க அவர் மனசுல இப்ப ஹிந்தி சாங் ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஏக் லடிக்கோ தேக்காத்தோ அப்படின்ற சாங் அவர்கிட்ட ஓடுன்னு ஓடுதவரை சுத்தி சந்தா சேரன் மேல ஒரு பார்வையும் நிலா மேல ஒரு பார்வையுமா மாத்தி பேசிட்டு இருக்காங்க. அவங்க கண்கள் பயங்கரமா அலப்பாயிருத பார்த்துட்டு சோழனும் பாண்டியும் ரகசியமா சிரிச்சுக்கிறாங்க. டேய் பாத்தியாடா அண்ணனை எப்படி சைட் அடிக்குதுன்னு அப்படின்னு சோழன் கேட்க, வச்ச கண்ணு வாங்காம பாக்குது அப்படின்னு சொல்ல சேரனும் அதே வேலையை தான் பார்த்துட்டு இருக்காரு. அண்ணனை பார்த்துட்டு, ஏண்டா அண்ணனுக்கு இவ்வளவு ரொமான்ஸ் தெரியுமாடான்னு கேக்குறாரு பாண்டி. என்ன பண்றது, நீ ஒரு பொண்ணை கட்டி பிடிச்சி முத்தம்லாம் கொடுத்தத கூட நான் நம்ப முடியல, நீ ஏன் என்ன பீட் பண்ணிட்டு போற, நம்ம சேரனே இதெல்லாம் பண்றது ஆச்சரியமாக்கும் அப்படின்னு சோழன் சொல்ல, உன் இருக்கிய உன்ன அப்படின்னு பாண்டி கைய உங்க நிலா அந்த பக்கமா திரும்ப அப்படியே சமாளிச்சுக்கிட்டு அப்படின்னு அவரோட ட்ரெஸ் சரி பண்ணிட்டு கையை எடுத்துக்கிறாரு பாண்டி. அது அப்படின்னு ஏதோ பாண்டி இவருக்கு பயந்துட்டு கையெடுத்துதான் நினைச்சிட்டு சொல்ல, விடுறா அப்படிங்கிறாரு பாண்டி. கடைக்குள்ள நின்னுகிட்டு சேரனும் வெளியே நின்னு சந்தாவும் 2 பேரையும் முழுங்குற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. பார்வையிலேயே ஒருத்தர் 10 கிலோ கரைச்சி எடுத்துருவாங்க போல இருக்கு. சேரன் பயங்கர ரொமான்டிக்கா அவங்கள பாத்துட்டு இருக்க பக்கத்துல சந்தா அப்படியே தலையை குனிச்சுக்கிறாங்க. வானதி இதெல்லாம் பார்த்து பயங்கரமா பொறுமையிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.